கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தெய்வம் நமக்கு இரக்கமுள்ள தெய்வம். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளுகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமென் கண்களை ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமென் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடிலும் புவி மாறி புவியகன்றிடிலும், மலைகள் பெயர்ந்தகன்றிடிலும் புவி மாறி புவியகன்றிடிலும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவரே, உமக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் ஒவ்வொரு நாளும் வருகிறதற்காக நன்றி. உதவி செய்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த அருமையான வேத பகுதியில் தாவீதுக்கு தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்தும் அவனை ஆண்டவர் விடுதலையாக்கின போது அவர் பாடின ஒரு அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா 18வது சங்கீதத்திலையும் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இடத்துல இவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக, இந்த உலகத்தில் நம்ம யாரிடத்தில் போய் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடைக்கலம் கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம தேடி போனாலும் கொஞ்ச காலம்தான் அவங்க எல்லாராலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போகும்போது சிலருடைய அடைக்கலத்தை நாம் நாடுவோம். இப்போ தாவீது ராஜாவுக்கு ஏன் கர்த்தர் அடைக்கலமாக அவருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. குறிப்பாக தாவீதுக்கு மிகவும் முக்கியமாக மிகவும் நெருக்கமாக எதிரியாய் செயல்பட்டவர் சவுல் ராஜா. அவர் எப்படியாக தாவீதை கொல்லணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தன்னுடைய மகளையே அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அதன் நிமித்தம் தன்னோடு கூட அவனை நெருக்கமாக வர வைத்து அவனை கொண்டு போடுவதற்காக திட்டமிட்டவன் சவுல் ராஜா. ஆனால் இந்த சவுல் தாவீதை கொல்வதற்கு எத்தனையோ முறை முயற்சித்தோம். தேவன் ஒரு நாளும் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், தாவீது தன்னுடைய பாதுகாப்பை தேவனுக்குள் பலப்படுத்தி இருந்தார். அவர் சொல்றார் பாருங்களேன், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகரும் ஆனவர் அப்படின்னு சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தேவனை எவ்வளோ தூரம் தேவனோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. நம்ம ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கைன்னு சொல்லுவோம், கர்த்தர் நமக்கு துணைன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் அப்படி சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், இன்னும் அரசு அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் 4 அடுக்கு 3 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்புனெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு சின்ன சந்தேகத்துக்கிடமாக ஒரு பொருள் கிடந்தாலும் அதையும் போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்க வர்ற பாதையில் ஏதாவது தீமை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆராய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் தாண்டி அப்படியே பிள்ளைகளாகி நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா? அன்றைக்கி ரூத்தின் சரித்திரத்தில் படிக்கும்போது மோபாவிய தேசத்து ஸ்திரீயாகிய ரூத்து நகோமி மூலமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த தேவனுடைய அடைக்கலத்துக்குள் அவள் வந்ததுனால அவளை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். எனவே நீங்களும் இந்த நாளிலே அந்த தேவனுடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்து விடுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. தேவனுக்குள் நாங்கள் வரவும் அந்த தேவனாகிய கர்த்தருக்குள் நாங்கள் உயர்ந்த அடைக்கலம் கொள்ளவும் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.